சக்தி. அன்பு குழந்தையே, இன்று உன்னிடத்தில் நான் சொல்ல வந்த காரியத்தை கவனமாக கேள். மிக பெரிய ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் நான் பேச வேண்டும். கர்மா உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது என் கண்மணியே. அந்த கர்மாவிலிருந்து உன்னை காப்பாற்றப் போவது யாரென்றுதான் உன்னிடத்தில் நான் இப்போது சொல்ல வந்தேன். கட்டாயம் நான் இல்லை. என்னை தவிர உன்னை காப்பாற்றப் போவது யாரென்று உன்னிடத்தில் கூறத்தான் வந்தேன். மிகவும் முக்கியமான செய்தி இது. இதை எக்காரணத்தை கொண்டும் தவறவிட்டு விட்டு, தாயே அன்று சொன்னீர்கள், நான் கவனமில்லாமல் தவறவிட்டு விட்டேன், மீண்டும் எனக்கு இதை பற்றி கூறுங்கள் என்று கூறினால் நான் இதை மீண்டும் கூற மாட்டேன். அன்பு பிள்ளையே, உனக்கு கிடைக்கும் வாக்கை நீ பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். உனக்காக வரும் வாக்கை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கவலைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது? ஏன் என் வீட்டில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்றுதான் இதற்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்குமோ என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இதோ தீர்வு கிடைத்து விட்டது கண்மணியே என்று கூற சந்தோஷமாக ஓடி வந்தேன். உன்னை கண்கலங்க வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு நடுவே யாரம்மா என்னை காப்பாற்றப் போவது என்று கேட்கிறாயா? என் அன்பு பிள்ளையே, விரோதிகளும் துரோகிகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கர்மாவின் ஆட்டம் வேற என்னை படாத பாடு படுத்துதா தாயே? அதிலிருந்தெல்லாம் விடிவு காலம் கொடுக்க மாட்டீர்களா என்று நீயும் என்னிடம் கேட்கத்தான் செய்கிறாய். பிள்ளையே, பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் இல்லாத மனிதரே இங்கு இல்லை. பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் வித்தியாசமான முறையில் இருக்குமே ஒழிய கஷ்டமும் கண்ணீரும் ஒன்றுதானே. அன்பு பிள்ளையே, நீ இங்கிருந்து பார்க்கும்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தெரியும். அவர்களுக்கும் உன்னை பார்க்கும்போது அப்படித்தானே தெரியும். ஆனால் அனைவருக்குமே ஏதாவது ஒரு மன வருத்தம் உள்ளே இருக்கத்தான் செய்யும். அதுவெல்லாம் இருக்கட்டும். இப்போது நான் கூறுகிறேன் கேள். உன்னுடைய கர்மாவை உன்னிடத்தில் இருந்து விலக்கி உன்னை காப்பாற்றப் போவது யார் தெரியுமா? தங்கமே, உன்னுடைய பித்ருக்கள் தான். உன் பித்ருக்கள் தான் உன் கர்மாவில் இருந்து உன்னை காப்பாற்ற இப்போது தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என் அனுமதியோடு. தாயே, இந்த கர்ம வினையை நான் அழைத்து என் பிள்ளையை காப்பாற்றுகிறேன். என் வம்சத்தில் வந்த என் பிள்ளையை நான் காப்பாற்றுகிறேன். தாயே, எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டது. அனுமதியும் கொடுத்து விட்டேன். வேளையும் தொடங்கிவிட்டது என் பிள்ளையே. அத்தனை கர்மாவும் அழியும் நேரம் உன் வாழ்க்கையில் வித்தியாசங்கள் உனக்கே தெரியும். உடனடியாக உன் பித்ருக்களை மனதில் நினைத்து வணங்கிக்கொள். அன்பு பிள்ளையே, உன்னை காப்பாற்ற போவது உன் குடும்பத்தின் முன்னோர்கள் என்பதை மறந்து விடாதே. அவர்களை கையெடுத்து வா. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். தங்க பிள்ளையே, இதிலிருந்து காப்பாற்ற போகும் உன் முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு இந்த அன்னையின் கைகளில் நீ விருப்பத்தோடு உன் காணிக்கையை செலுத்து. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நான் தோன்ற வைப்பேன். இது சத்தியம் என் தங்கமே. ஓம் ஆதிபராசக்தியே போற்றி. நன்றி.